மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மாநில தேர்தலினுடைய மக்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், மக்களினுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது, மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் அமைந்திருக்கிறது. 288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்தது. தற்பொழுது அந்த வாக்குகள் என்ன தொடங்கி இருக்கின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் களமாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் தற்பொழுது ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சௌமியா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சௌமியா, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. அதே போல வயநாடு இடைத்தேர்தல் மற்றும் அதன் பிறகு 14 இடைத்தேர்தல் நடந்திருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. இந்தியாவின் பணக்கார மாநிலம், மிகப்பெரிய வர்த்தக நகரம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்கிறது. இந்த மாநிலத்தோட தேர்தல் முடிவுகள் வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் என்பதால் இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது மகாயுதி என்று சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலான ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனை, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியோர் அடங்கிய மகாயுதியும், காங்கிரஸ் தலைமையிலான உத்தவ் தாக்கரேயின் சிவசேனை மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியோர் அடங்கியதுதான் இந்த மகா விகாஸ் கூட்டணி. இந்த இரு கூட்டணிக்கும் இடையேதான் கடும் போட்டியானது நிலவி வருகிறது என்று சொல்ல வேண்டும். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை கடந்த 20ஆம் தேதி 288 தொகுதிகளுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதே போல ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களாக அங்கு வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதாவது நவம்பர் 12இல் 43 தொகுதிகளுக்கும், நவம்பர் 20இல் 38 தொகுதிகளுக்கும் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கும் அதாவது என்டிஏ கூட்டணிக்கும் இடையே தான் கடும் போட்டி என்று சொல்ல வேண்டும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் அடங்கியதுதான் இந்த இந்தியா கூட்டணி ஜார்க்கண்டை பொறுத்தவரை. அதே போல என்டிஏ கூட்டணியில் பாஜக, ஜார்க்கண்ட் ஜனநாயக மாணவர் சங்கம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய அடங்கிய கூட்டணி தான் என்டிஏ என்று சொல்ல வேண்டும். அந்த ஜார்க்கண்டை பொறுத்தவரை ஆளும் கட்சி தன்னுடைய மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் இருக்கக்கூடியது போல மகாராஷ்டிராவிலும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்பில் தான் இருக்கிறது. அதே போல கேரளாவை பொறுத்தவரை வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மக்களவை தேர்தலில் ரேபரேலி தொகுதியிலும் வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார். வயநாடு எம்பியாக பதவியை ராஜினாமா செய்த பிறகு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே தொகுதியில் அவரது சகோதரியான பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருக்கிறார். பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும், கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மெக்கோரேவும் களமிறங்கியிருக்கிறார். இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுக்கு இடையே ஒரு கடும் போட்டி நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் வயநாடுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சௌமியா சந்திரசேகரன்.